Hi friends, welcome to our channel Svenna's Entertainment. வாங்க நம்ம இன்னைக்கு ஒரு தைவானீஸ் டிராமா பார்க்கலாம். அந்த காட்டுக்குள்ள நடக்கிற ஃபாரஸ்ட்கள் மேனேஜர் லவ் ஸ்டோரி பத்தி நிறைய பேர் கேட்டிட்டு இருக்கீங்க. அது செகண்ட் சேனல்ல தான் அப்லோட் பண்ண முடியும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கம்பைன் பண்ணி போடுறேன். இந்த டிராமா கம்ப்ளீட்லி இந்த சேனலுக்கானது. ஒரு நல்ல ஸ்டோரியோட தான் வந்திருக்கேன். என்ன கதைன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்டோரியோட ஹீரோ பெரிய பணக்காரன். அவனோட காதலிய கூடிய விரைவில் கல்யாணம் பண்ணிக்க போறான். அந்த மாதிரி சமயத்துல இவனும் அவனோட காதலியும் கார் டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும் போது ஆக்சிடென்ட்ல காதலி இறந்து போயிடுற. இவனுக்கு தலையில அடிபட்டு கண் பார்வையை இழந்த ஹீரோக்கு எப்பவுமே எல்லாத்துலயும் வேகம் தான் ரொம்ப பிடிக்கும். அதுலயும் அவன் கார் ரேஸ்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் காட்டுற ஆளு. சோ தான் ஒருவேளை அன்னைக்கு வேகத்தை குறைச்சிருந்தேன்னா என்னோட காதலியும் கூட உயிரோடு இருந்திருப்பா. நான் தான் அவளை கொண்டுட்டேன்னு குற்ற உணர்ச்சியில வாழ்ந்துட்டு இருக்கான். ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ணா அவனோட கண் பார்வை அவனுக்கு திரும்பவும் கிடைச்சிரும். இருந்தாலும் காதலியை கொண்டதுக்கான தண்டனையா அவனே ஒரு இருட்டான வாழ்க்கைக்கு பழக்கப்படுத்திட்டு இருக்க. அந்த மாதிரி சமயத்துலதான் அப்படியே அவன் காதலிக்கு ஆப்போசிட் கேரக்டர்ல உள்ள நம்ம ஹீரோயின் அவனோட காதலி மாதிரியே இருக்கா. சரியான அடாவடி பொண்ணு. அவன் ஹீரோவோட கேர் டேக்கரா அவனோட வீட்டுக்கு வந்து அவனோட லைஃப்ல என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வர போறா. முக்கியமா இனிமே பார்வையே வேண்டான் இருக்கிற ஹீரோக்கு அவனோட பார்வையை திருப்பி தராளா என்னன்னு சொல்ல போறதுதான் இந்த டிராமாவோட கதை. ஒரு மாதிரி எமோஷனலா இருக்குல்ல இன்ட்ரோடக்ஷன், இருந்தாலும் காமெடியும் கலாட்டாவும் சேர்ந்துதான் இருக்கும். நீங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. இப்ப வாங்க கதைக்குள்ள போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஆளாரவுமே இல்லாத ஒரு நெடுஞ்சாலையை காட்டுறாங்க. அங்க ரோடோட ஸ்டார்டிங்ல பிரவுன் கலர் கோட் ஸ்கார்ஃப் எல்லாம் போட்டிருக்கான் பாத்தீங்களா. அவன் தான் நம்ம ஹீரோ. அவன் பேரு தியான். இதுக்குடா இந்த ரோட்டுக்கு வந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர் மீட்டிங் வச்சுக்கலாம் தான். அவன் பக்கத்திலேயே ஒருத்தன் அவன் லவரோட வந்திருக்கான். அவனுக்கு இவனுக்கு தான் டீலிங். அவனும் நம்ம ஹீரோ மாதிரியே கார் ரேஸ் பிரியன். இப்ப வச்சுக்கலாம்டா உனக்கு எனக்கும் போட்டி. இங்க இருந்து அந்த எண்டு வரைக்கும் ரேஸ். யார் முதல்ல போறாங்களோ அவங்க உங்களோட 10% ஷேர மறுபேச்சு இல்லாம எழுதி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். நான் உங்களை நம்பலாமா மிஸ்டர் தியான் கேட்க, இவன் அவன் கையில இருக்கிற என்வலப் எடுத்து காட்டி, நான் ஆல்ரெடி இந்த ரேஸ்ல தோட்டா உனக்கு 10% ஷேர் கொடுக்க போறதா லீகலா பத்திரம்லாம் ரெடி பண்ணி சைன்லாம் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆனா ரேஸோட எண்டிங்ல உனக்கு இது தேவைப்படாது. இப்ப ரேஸ ஸ்டார்ட் பண்ணலாமாங்க. இவனோட இந்த வார்த்தைகள் ஆப்போசிட்ல இருக்கிறவனுக்கு ஈகோவை குத்தி கிழிச்ச மாதிரி இருக்கு. எப்படி இந்த ரேஸ்ல நான் ஜெயிச்சு 10% ஷேரை வந்துட்டு வாங்கிட்டு போகணும்னு அவன் மறுபேச்சு இல்லாம காரை ஸ்டார்ட் பண்ண. ஹீரோவும் சிரிச்சுட்டே அசால்ட்டா காரை ஸ்டார்ட் பண்ண. ரேஸ் ரெண்டு பேத்துக்கும் பயங்கரமா நடக்குது. யார் ஜெயிக்க போறா அப்படிங்கிற மாதிரி காரு முன்னாடியும் பின்னாடியும் ஃபர்ஸ்டா போறோமா இல்லையோ டே இடிச்சுக்கிட்டு செத்துறாதீங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்படிதான் டிரைவ் பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்ப அப்படியே ஹீரோட ஆபீஸ கட்டுறாங்க. அங்கதான் ஆக்சுவலா ஷேர் ஹோல்டர் மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. மிஸ்டர் கோங் அப்படிங்கிற ஒருத்தரோட பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கம்பெனில ஹீரோயின்ல இருந்து சேர்மனா அத்தாரிட்டி எடுத்துக்க போறான். அதுக்கான ஷேர் ஹோல்டர் மீட்டிங் தான் அங்க போயிட்டு இருக்கு. அங்க பாவம் என்னடா நம்ம பாஸ காணுமேனு பரிதவிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க அசிஸ்டன்ட் ஜான் ஹீரோ கால் பண்ணி, சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்படியே போனுச்சுன்னா இவங்க மீட்டிங்கை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. மீட்டிங்கை நீ ஹோல்ட்லயே வச்சிரு. இங்க நான் ரேஸ்ல ஜெயிக்கவும் சேர்மன் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு மிஸ்டர் கோவோட பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கம்பெனில இவன் ஏன் சேர்மன் ஆக விருப்பப்படுறான், இவன் இன்வெஸ்ட் பண்ண போறதுனால கம்பெனில என்னென்ன மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் வரப்போகுது, இது வரைக்கும் மிஸ்டர் கோவோட பாலிசிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தனால அவங்க அடைஞ்ச லாபத்தை விட இவன் நியூவா கொண்டு வர போற ஐடியாஸ்னால கம்பெனிக்கு என்ன பெனிஃபிட்ஸ்ங்கறத கார் ஓட்டிட்டே அங்க அவன் சொல்ல ஜான் இங்க ரிப்பீட் பண்ணிட்டு இருக்க. மிஸ்டர் கோவுக்கு ஒரே டென்ஷன் ஆயிட்டு போகுது. அவரே தான் பிசினஸ்ல எனக்கு உதவி வேணும்னு ஹீரோ கிட்ட ஃபண்ட் கேட்டாரு. ஆனா அவன், நான் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்றேன்னா அங்குள்ள பிசினஸ் என்னோட விருப்பப்படி தான் நடக்கும்னு இந்த மீட்டிங்கை கூட்டி இருக்கான். ஒருவேளை இப்ப ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் ஹீரோ பக்கம் வந்துட்டாங்கன்னா இவனுக்கு சேர்மன் பொறுப்பும் கிடைச்சிரும், இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிடுவான். ஷேர் ஹோல்டர் மீட்டிங்ல ஹீரோ தோத்து போயிட்டானா இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணுவான். அவனுக்கு இருக்கிற ஷேரை மட்டும் தான் அவன் பாதுகாத்துக்க முடியும். சோ எவ்வளவுக்கு எவ்வளவு மீட்டிங்கை சீக்கிரம் க்ளோஸ் பண்ண முடியும் தான் கோங் பாக்குறாரு. அவர் இருந்துட்டு, ஏப்பா ஆளே இல்லாத கடையில எவ்வளவு நேரம் நீ டீ ஆத்துவ, அதான் அவன் பாஸ் இங்க வரல, மீட்டிங்கை முடிச்சு வைங்க. அதுக்குன்னு அங்க ஹீரோ கிட்ட இருந்து சக்சஸ்ங்கிற ஒரு ஹிண்ட் கிடைக்கவும் ஜான் மீட்டிங்கோட சென்டர்ல போய் நின்னுட்டு, இனிமே இந்த கம்பெனியோட ஃபுல் பொறுப்பையும் எங்க பாஸ் தான் பாத்துக்க போறாரு அபிஷியலா. அவர்கிட்ட 60% ஷேர் இருக்குங்க. எப்படி அது சாத்தியம் ஆகும்னு கோங் அதிர்ச்சியாக ஜான் அவரோட காது கிட்ட, சார் கம்பெனில உங்க பையனுக்கு குறிப்பிட்ட அளவு ஷேர் கொடுத்திருந்தீங்களாமே, உங்க கம்பெனி பாலிசி பிடிக்காம அவனே 10% ஷேரே எங்க பாஸ் கிட்ட வித்துட்டு போயிட்டாங்கிறான். ஹீரோ ரேஸ்ல ஜெயிச்சு கோங்கோட பையன் கிட்ட செக்க கொடுத்துட்டு ஷேரை வாங்கிக்கிறான். இதாங்க நம்ம ஹீரோட நேச்சர். எல்லாத்தையுமே ஜாலியா சிம்பிளா ஈஸியா எடுத்துக்குவான். இப்ப அப்படியே அவனோட லவர் லியாவை காட்டுறாங்க. ஒரு டாக்டர் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே ஹீரோக்கு ஆப்போசிட்டான பொண்ணு, ரொம்ப பொறுமை, ரொம்ப நிதானம். இப்ப கூட சீரியஸா இருக்கிற ஒரு பேஷண்ட்டை தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கா. என்ன பண்றது, பேஷண்ட் இறந்து போயிடுறாங்க. அவங்களுக்கான டெத் ரிப்போர்ட்டை ரெடி பண்ண சொல்லிட்டு இவ வெளியில வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட, சாரி உங்க பையனை காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லவுமே அவங்க கதறி துடிச்சு அழுக ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. இவர் இருந்துட்டு, நான் உங்ககிட்ட இந்த நேரத்துல ஒரு ரெக்வஸ்ட் வைக்கலாமா என்னன்னு தெரியல, இப்பவே நீங்க உங்க பையனோட உறுப்புகள் எல்லாம் தானம் பண்றதுக்கு தயாரா இருந்தீங்கன்னா அவனோட உயிரை இன்னமும் இந்த உலகத்துல உங்களால தக்க வச்சுக்க முடியும்னு சொல்லவும் இறந்து போன பையனோட அம்மா அவ்வளவு கோபத்துல அடிச்சிடுறாங்க. லியாங் கேட்டது ஒரு நல்ல விஷயம் தான். கேட்டதுக்கான நேரம்
காரணம் தப்பா இருந்தாலும் இப்ப விட்டா அந்த தானத்தை பத்தி வேற எப்பவும் பேச முடியாதுல்ல. அவங்க எமோஷனலா இருந்தனால நீங்க கத்தி ரத்தத்து கூட எல்லாம் பழக்கப்பட்டிருக்கனால இறந்து போனதுக்கு அப்புறமாவும் என் பையனை சித்திரவதை பண்ண பாக்குறீங்களான்னு அவளை திட்டி அனுப்பிச்சு விட அவளும் சாரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நகர்ந்து வர நர்ஸ் வந்துட்டு, மேடம் ஏன் எல்லா பேஷண்ட்ஸ் கிட்டயுமே இந்த ரெக்வஸ்ட் வைக்கிறீங்க? அவங்களா விருப்பம் இருந்தா பண்ணட்டும், இல்லைன்னா விட்டுருங்கன்னு சொல்ல, இல்ல உடல் உறுப்பு தானங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு அதுக்கான முக்கியத்துவத்தை எல்லாம் இவ அடி வாங்கின கணத்துல உள்ள காயத்தை தொடச்சு விட்டுட்டே சொல்லிட்டு இருக்கா. அப்ப நர்ஸ் வந்துட்டு, மேடம் சார் கால் பண்ணியிருந்தாரு, உங்களுக்கு ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் இருக்காமா, இந்த லொகேஷனுக்கு போங்கன்னு சொல்ல இவ்வளவு அந்த லொகேஷனுக்கு வந்தா இவளுக்காக வெட்டிங் கவுன் அவன் ரெடி பண்ணி வச்சிருந்திருப்பான். அந்த கவுனை போட்டு இவ கண்ணாடி முன்னாடி நின்னு பாக்குறா. அவளை பாக்குறதுக்கு அவளுக்கே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சோ இந்த கவுனை சர்ப்ரைஸா கொடுக்கறது மூலமா என்ன சொல்ல வரான், சீக்கிரமே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்ல வரான். அப்படின்ட்டு அவ தயாராகி அங்க உட்கார்ந்துட்டு இருக்கவும் ஹீரோ இன்னும் வரல, அதனால போர் அடிக்குதுன்னு ஒரு மேகசீனை திருப்பிட்டு இருப்பாளா. அதுல இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு தத்துவம் இருக்கும், அதை ரீட் பண்றா. தனக்கு முன்னாடி 2 பாதைகள் இருக்கும் போது நம்ம தேர்ந்தெடுக்க போற அந்த ஒரு பாதை தான் டோட்டலா நம்மளோட லைஃபே சேஞ்ச் பண்ண போகுது அப்படிங்கிற நோக்கத்துல ரொம்ப டீப்பா பாதைகளும் பயணங்களுங்கிற மாதிரி ஒரு கட்டுரை இருக்கு. அப்ப அங்க ஹீரோ வரவும் அப்படியே இவளோட அழகளை மயங்கி லியானா அவ பக்கத்துல உட்கார, லியா நீங்க பாருங்க, இதுல இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு கட்டுரை வந்திருக்கு, நம்ம தேர்ந்தெடுக்கிற பாதை தான் நம்ம லைஃபையே மாத்த போகுதுன்னு. ஒருவேளை அன்னைக்கு நம்ம ஹை ஸ்கூல்ல அந்த பாதையில மீட் பண்ணாம இருந்திருந்தோம்னா இப்ப இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டோம்லங்க. சாரி லியா, எனக்கு இந்த தத்துவம் எல்லாம் தெரியாது, நீ என் லைஃப்ல இருக்க, நான் ஹாப்பியா இருக்கேன், அது போதும் எனக்கு. சரி இப்ப இந்த பியூட்டிஃபுல் பிரைட ஒரு ரைடு கூட்டிட்டு போட்டுமான்னு அவளை கார்ல கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. எப்பவுமே சந்தோஷமா இருந்தா லியா ஒரு லவ் சாங் பாடுவா, அததான் இப்போ அவ பாடிட்டு வந்துட்டு இருக்கா. இவனு ரசிச்சு கேட்டுட்டே கார் ஓட்டிட்டு இருப்பானா. அவ பாட்டு முடிக்கவும் லியா உனக்காக இன்னொரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு ஒரு ஹார்டின் போட்ட செயின் எடுக்கிறான். என்ன இதுன்னு கேட்க இவனுமே அந்த மாதிரி ஒரு ஹார்டின் செயின் போட்டிருப்பான். நீ அப்ப பாதைகளும் பயணங்களும்னு சில தத்துவம் எல்லாம் சொன்னல, இப்ப யோசிச்சு பார்த்தா அது என்னமோ சரின்னு தான் தோணுது. ஒருவேளை நீ என்னை விட்டு எங்கேயாச்சும் காணாம போன மாதிரி இருந்தாலும் என் இதயத்துல உனக்காக இருக்கிற என்னோட காதல் உன்னைய கண்டிப்பா தேடி வரும். அதே மாதிரி உன்னோட இதயத்துல இருக்கிற எனக்கான காதல் என்ன தேடி வரும். அதுக்கான லக்கி சாம் தான் இதுன்னு சொல்லிட்டு அவ கழுத்துல செயினை மாட்டி விட்டுட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்க அவளும் கண்டிப்பான்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறா. அப்புறம் என்ன காரை திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணி 2 பேரும் டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. முன்ன விடவே ஹாப்பியா லியா அந்த காதல் சாங்க பாடிட்டு வந்துட்டு இருக்க. இவனும் அவ கையை பிடிச்சி ரசிச்சு கேட்டுட்டு காரை ஃபாஸ்டா டிரைவ் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பானா. அதுல இவன் சைட்ல வந்த ட்ரக்க கவனிக்காம விட ட்ரக் வேகமா வந்து லியாவோட டோர் பக்கமா மோதிடுது. அவளுக்கு பயங்கர அடி. ஹீரோ அவன் டோர் பக்கமா இருந்த கண்ணாடியில போய் மோதவும் அவனுக்கு பின்மண்டையில அடிபட்டு இருக்கும். சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து அவங்கள ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்திடுறாங்க. டாக்டர்ஸும் உடனடியா லியாக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா என்ன முயற்சி பண்ணியும் அவளை பழையபடி முழுசா அவங்களால கொண்டு வர முடியல. உடம்புல உயிர் இருக்கு, ஆனா ஜட மாதிரி கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறா. இந்த பக்கம் ஹீரோக்கு தலையில அடிபட்டு இருக்குமா, அந்த அதிர்ச்சியில அவனுக்கு கண் பார்வை இழந்திருப்பான். லியா கோமா ஸ்டேஜ்ல இருக்கான்னு தெரிஞ்சுட்டு இவன் அவனோட கண் பார்வைக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காம அவ பக்கத்திலேயே உட்காந்துட்டு இருக்கான். எங்க அவளை விட்டு நகர்ந்து அவ தன்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவாளோங்கிற பயம் அவனுக்குள்ள இருந்துட்டே இருக்கு. அவன் பயந்ததுக்கு தகுந்தாப்லயே ஆக்சிடென்ட் நடந்த 1 வீக்லயே லியா இறந்து போயிடுறா. லியா இறந்து போயிட்டான்னு டாக்டர் சொல்லவும் இவனுக்கு அழுக வரல, கோவம் தான் வருது. அன்னைக்கு நான் கவனமா இருந்திருக்கணும், காரை இன்னும் கொஞ்சம் மெதுவா ஓட்டி இருந்திருக்கலாம். என்னோட வேகம் தான் நிதானத்தை இழக்க வச்சு என் கையாலேயே என்னோட காதலியை கொல்ல வச்சுது. அன்னைக்கு அவ எவ்வளவு சந்தோஷமா என் பக்கத்துல உட்காந்து பாடிட்டு இருந்தா. என்னால அவளை கார்ல கூட பத்திரமா கூட்டு போக முடியல. நான் அவளை வாழ்க்கை ஃபுல்லா பத்திரமா வச்சுக்குவேன்னு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன். அந்த ப்ராமிஸை நம்பி அவ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சம்மதம் சொன்னான். அப்படி அவ சம்மதம் சொல்லி 5 நிமிஷத்துல நானே அவளை கொன்னுட்டேன் அப்படின்னு அவளை பத்தி யோசிச்சுட்டு அவனோட உலகத்துல அவனும் அவளும் இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி தான் அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அப்படியே ஸ்டோரியில 2 இயர்ஸ் லேட்டர்னு போடுறாங்க. லியாவோட சாப்டர் முடிச்சிட்டாங்கல்ல. இப்ப லியா மாதிரியே இருக்கிற நம்ம ஹீரோயினோட இன்ட்ரோடக்ஷன். அவ பேரு சாரா. தைவான்ல இருக்கிற ஒரு பழமையான ஹில் ஸ்டேஷன்ல தான் அவளோட வாழ்க்கை. அந்த ஹில் ஸ்டேஷன் உள்ள மலைக்கு பேரு 9th ஹெவன் அர்த்தம். டூரிஸ்டுக்காக அங்க நிறைய மக்கள் வருவாங்க. அது போக அந்த மலையில ஒரு பிரபலமான ஃபேரி காட் கோயில் இருக்கு. அந்த ஊரோட மலையோட அரசி தான் அந்த கோயில்ல தெய்வமா இருக்கிறதா மக்கள் நம்புறாங்க. அந்த கோயிலுக்கு வந்தா அவங்க வேண்டதெல்லாம் நடக்கும். கோயிலுக்கு காணிக்கையா நம்ம ஊர்ல குழந்தைங்களுக்கு எல்லாம் ஒரு கிளிக்கிளி பாட்டி காட்டுவாங்கல்ல, அதுதான் அங்க காணிக்கையா கொடுப்பாங்க. சோ அங்க கிளிகிளிப்பு வித்துட்டு இருக்கதா நம்ம ஹீரோயின். ஆனா அவ வெறும் அந்த வேலையை மட்டும் செஞ்சிட்டு இருக்க மாதிரி இல்ல. அந்த கிராமத்துக்கு வர ஒவ்வொரு மக்களும் என்ன பேசிக்கிறாங்க, எதுக்காக அங்க வராங்க அப்படிங்கறத கூட அவ கவனமா கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கா. அப்படி ஒரு லேடி 3 குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு அங்க வராங்க. குழந்தைங்களாம் அம்மா இது வேணும் அது வேணும்னு அடம் பிடிக்க, முதல்ல உன் அப்பா வரட்டும் அப்புறமா அதெல்லாம் வாங்கி கொடுக்குறேன், இந்த முறை எங்க எவ கூட போனான்னு தெரியல, திரும்பி வருவானாங்கிறதே சந்தேகமா இருக்கு அப்படின்னு அவங்க சாமி கும்பிட்டு கோயில இருந்து வெளியில வரவும் ஹீரோயின் அவங்கள்ட்ட போய் எங்க குழந்தைங்கிட்ட இவ்வளவு சத்தமா பேசுறீங்க, பாவம் குழந்தைங்க பயந்துர போறாங்கன்னு சொல்ல, என் வாழ்க்கையே பயங்கரமா போயிட்டு இருக்கு, நீ குழந்தைங்க பயந்துருங்கிற, இந்த கோயில் மேல நம்பிக்கை வச்சு 5 முறை இங்க வந்துட்டேன், ஆனா எங்க என் புருஷன் தான் திருந்தி வீடு வந்து சேர்ற மாதிரி இல்ல, ஐயோ உங்களை பார்த்தா ரொம்ப மனக்கவலையில இருப்பீங்களாட்டு இருக்கு, இங்குள்ள கோயிலை பத்தி மட்டும்தான் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா, இந்த கோயில் உள்ள ஃபேரி காடோட சிஷ்யை ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க மூலமா இந்த கடவுள் குறி சொல்லிட்டு இருக்காங்க, மேபி அவங்கள்ட்ட போனீங்கன்னா ஆறுதலா உங்களுக்கு 4 வார்த்தை கிடைக்கும்னு சொல்ல, அவங்களும் ஆச்சரியமா எங்க இருக்காங்க அந்த குறி சொல்றவங்கன்னு கேட்டு அட்ரஸ் வாங்கிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கவும் ஹீரோ உடனே யாருக்கோ கால் பண்ணி ஒரு கஸ்டமரை தயார் பண்ணி அனுப்பிச்சு வச்சிருக்கேன், அவங்க ஹஸ்பண்டுக்கு ஏதோ அஃபேர் ப்ராப்ளம் இருக்கு, 5 முறை இந்த கிராமத்துல உள்ள கோயிலுக்கு வந்திருக்காங்க, இன்னும் தீர்வு கிடைக்கல,
அவங்க சந்தோஷப்படுற மாதிரி 4 வார்த்தை பேசி அமௌண்ட்டை கரெக்ட் பண்ணிடுங்கிறா. அந்த லேடி அவங்க குழந்தைங்களை எல்லாம் கூப்பிட்டுட்டு குறி சொல்ற அந்த வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அங்க இருக்கிறதுதான் நம்ம ஹீரோனோட அம்மா. இவங்களுக்கும் முன்னாடியே 4-5 கஸ்டமரை ஹீரோயின் கரெக்ட் பண்ணி அனுப்பிச்சு வச்சிருப்பா. இவ்வளவு நேரம் தியானத்துல இந்த அம்மா அப்படியே வெளியில வந்து இன்னைக்கு நான் ஒரே ஒரு கஸ்டமரை தான் பார்க்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். அதுவும் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன். அதோ 3 குழந்தைங்களோட வந்திருக்கே அந்த தாயோட மனசோட வழியை தான் போக்கலாம்னு நினைச்சிருக்கேன்னு அவங்க பிரச்சனையெல்லாம் எல்லாரும் முன்னாடியும் ஏதோ இவங்களே ஞான கண்ணுல பார்த்த மாதிரி புட்டு வைக்க சுத்தி இருக்கிறவங்களா ஏய் உண்மையிலேயே உங்களுக்கு பவர் இருக்குப்பா பாரு, அவங்க சொல்ற எல்லா விஷயங்களையும் அந்த பொண்ணுமே ஒத்துக்குது, இவங்கள்ட்ட கண்டிப்பா ஏதோ சக்தி இருக்குன்னு எல்லாரும் வந்து குறி கேக்குறாங்க. அம்மா குறி சொல்றபடி எல்லாம் நடக்குதோ இல்லையோ அவங்க பேசுறதெல்லாம் ரொம்ப ஆறுதலா இருக்கு. அதை கேட்டுட்டு சந்தோஷத்துல அவங்களும் நிறைய காணிக்கை கொடுத்துட்டு போறாங்க. அப்படி வந்த காணிக்கையில அவங்க எண்ணிட்டு இருக்கவும் ரவுடி பசங்க மாதிரி இருக்கிற 4 பேர் உள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. இன்னும் குறி கேட்க வந்திருக்கீங்களா? இன்னைக்கான கோட்டா முடிஞ்சிருச்சு, நாளைக்கு வாங்களே, இன்னைக்கு ஆத்தா மலையேறிடுச்சுங்க. மலையேறின ஆத்தாவை எப்படி கீழே இருக்கணும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும், அதுக்குன்னு உங்க கஸ்டமரை மறந்துட்டீங்கல்ல அப்படின்னு பக்கத்துல நிக்கிற 3 பேர்கிட்ட வேலையை ஆரம்பிங்கடான்னு சொல்ல அவங்க அங்க உள்ள பொருட்களை எல்லாம் கீழே தட்டி விட்டு உடைக்க ஆரம்பிச்சிடறானுங்க. அம்மா வந்துட்டு எல்லாரையும் தடுத்து பட்டு என்னாச்சு, ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? 2 மாசத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட குறி கேட்க வந்தப்போ எனக்கு பண கஷ்டம்னு சொன்ன, நீ எனக்கு என்ன சொன்ன, எனக்கு லாட்டரி சீட்டு வாங்குற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு தொடர்ந்து இதே மாதிரி லாட்டரி சீட்டு வாங்கிட்டு இருந்தா காசு விழுகுன்னு எனக்கு ஐடியா கொடுத்தியே, காசு விழுகல, கட்டின பொண்டாட்டி என்கிட்ட இருந்து கோச்சிட்டு போயிட்டா. அப்ப அந்த கோபத்துல நான் யார்கிட்ட காட்டுறது, அதனாலதான் இங்க உள்ள பொருட்களை எல்லாம் தூக்கி உடைச்சிட்டு இருக்காங்க. ஓடி வந்து என்னாச்சுன்னு கேட்க அப்பதான் அந்த ஆளுக்கு ஞாபகம் வருது, இந்த பொண்ணு தான் நாங்க கோயில் பக்கத்துல கிளிகளுக்கு வித்துட்டு இருக்கோம், இவ ஓ பொண்ணா, அன்னைக்கு இந்த பொண்ணு தானே எனக்கு இங்க டைரக்ஷன் சொன்னுச்சு, ஓ அம்மா மகளும் சேர்ந்து கூட்டு களவாணி வேலையா, இப்படிதான் ஊரை ஏமாத்திட்டு இருக்கீங்க. இன்னைக்கே இங்க உள்ள ஒட்டுமொத்த மக்களுக்கும் உங்களோட பொய் பொருட்டெல்லாம் வெளியில கொண்டு வர வைக்கிறோங்க. உங்க அம்மா கிட்ட உண்மையிலேயே பவர் இருக்கு. அவங்களோட 30வது வயசுல ஃபேரி கார்டு அவங்க கனவுல வந்து அவங்களாவே இவங்களை சிஷ்யையா ஏத்துக்கிட்டாங்க. அதுல இருந்து எங்க அம்மாக்கு இப்படி ஒரு மேஜிக்கல் பவர் கிடைச்சது. நீங்க எங்க அம்மா சொன்ன மாதிரி லாட்டரி டிக்கெட் வாங்குனீங்கல்ல, ஆமா ஒவ்வொரு முறையும் வாங்கினேன், எல்லா முறையும் ஜஸ்ட் ஒரு நம்பர் மிஸ் ஆனதுனால எனக்கு பணம் விழுகாம போயிருச்சு. அப்ப எங்க அம்மா சொன்னது நடந்திருக்கு, அந்த ஒரு நம்பர்னால தானே இவ்வளவு பிரச்சனை. நீங்க என்ன பண்ணுங்க, யாராச்சும் கஷ்டப்படுறவங்களுக்கு தானம் கொடுத்துருங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு மத்தவங்களுக்கு கொடுக்குறீங்களோ அதை விட அதிகமா நம்மளுக்கு கடவுள் திருப்பி கொடுப்பாரு அப்படின்னு இவன் நைஸா அவங்கள்ட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்க, சரி இப்ப காணிக்கை யாரு கொடுக்கலான்னு சொல்றீங்க, எங்களுக்கே கொடுத்துருங்க, நாங்களே ரொம்ப கஷ்டப்படுறோம் அடிங்கொய்யால அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளு மொத்த குடும்பம் வாய் திறந்தா பொய் மட்டும்தான் பேசுதாட்டு இருக்கு. என்ன ஊரை ஏமாத்துறீங்களாங்க சார், தொழில் ரகசியத்தை வெளியில சொல்லி விட்டு போயிடாதீங்க, நீங்க கொடுத்த காணிக்கையை வேண்டாம் நாங்க திருப்பி கொடுத்துறோம், நாங்க சம்பாதிக்கிற இந்த பணத்துலதான் தம்பியோட ட்ரீட்மெண்ட் செலவையே பாத்துட்டு இருக்கோம்னு இவ பரிதாபமா சொல்ல, என்னம்மா இதுன்னு அடுத்த பொய்யாங்க, அவனோட மருத்துவ செலவுக்கு பணம் அதிகமா செலவாகறதுனால கிறிஸ்தவ சபையில அவனை தத்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு இவங்க சொல்லவும், ஓஹோ அம்மா ஃபேரி கார்டோட சிசியை, தம்பி ஏசு கிறிஸ்துவோட பிள்ளை, நீங்க கோயில் வாசல கிளிகளுக்கு போயிட்டு மொத்தத்துல அடிக்கிறீங்க கொள்ளை அப்படின்னு அந்த ஆள் கூட வந்தவங்களும் சிரிக்க ஆரம்பிக்க, அம்மாவோட போன் ரிங் ஆகவும் இவங்க ஓடி போய் எடுக்க போவாங்க. அதுக்குள்ள அந்த ஆளை எடுத்து பேசுறான். அலெக்ஸ் கொஞ்சம் உடம்பு செல்ல வந்து அவனை பாத்துட்டு போங்கன்னு சொல்ல, அப்பதான் அந்த ஆளுக்கும் தெரிய வருது இந்த அம்மாவை பொண்ணு ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்களாட்டு இருக்கு, இவங்கள்ட்ட பிரச்சனை பண்ணிட்டு என்ன பண்றதுன்னு கொடுத்த காணிக்கையை மட்டும் திருப்பி வாங்கிட்டு போயிடுறாங்க. அலெக்ஸ் நம்ம ஹீரோனோட தம்பி, சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு இம்யூன் சிஸ்டம்ல ஏதோ பிரச்சனை இருக்கனால அடிக்கடி ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பான். மருத்துவ செலவுக்கு பணம் பத்தல இருந்து அவனை கிறிஸ்தவ சபையில தத்தும் கொடுத்துருப்பாங்க. சோ எப்பவுமே தம்பி இவங்கள இருந்து கொஞ்சம் தள்ளி தான் இருப்பான். எப்பவாச்சும் பாத்துக்கிறப்ப கூட அவனோட நோயை பத்தியோ அவங்களோட பிரிவை பத்தியோ பேசி ஒருத்தர் கஷ்டப்படுத்திக்காம சந்தோஷமா இருக்கிற மாதிரி சிரிச்சு அவங்களுக்குள்ளேயே நடிச்சுக்குவாங்க. அதுல மெயின் ஆர்டிஸ்டே நம்ம ஹீரோயின் தான். இப்பவும் அதே மாதிரி அவங்க எல்லாரும் ஹாப்பி ஃபேமிலி மாதிரி அங்க நடந்துட்டு இருக்க, அம்மாவா திடீர்னு தேம்பி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. சே என்னோட ஒரு பிள்ளை அவளுக்கு பிடிச்ச படிப்பை பாதிலேயே நிப்பாட்ட மாதிரி ஆயிடுச்சு, இன்னொரு பையன் எனக்கு பிறந்தும் எனக்கு பிறக்காத பிள்ளையா ரொம்ப தூரத்துல இருக்கான், நான் ஒரு துரதிருஷ்டசாலின்னு அவங்க அழுகவும், ஹீரோயின் தான் அம்மா இதை விட ரொம்ப மோசமான துரதிருஷ்டசாலிகள்லாம் நீ உண்மையிலேயே ஃபேரி கார்டுன்னு நினைச்சிட்டு உன்கிட்ட குறி கேட்க வராங்க, அப்ப அவங்க நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருன்னு இவ காமெடி பண்ண, அம்மாவும் அலெக்ஸும் சிரிப்பாங்களா. இவளும் சரிமா நான் போய் ஹாஸ்பிட்டல் பில்ல கட்டிட்டு வந்தாருன்னு ரிசப்ஷனுக்கு வரா. சேர்த்தி வச்ச பணத்தெல்லாம் இப்ப அழுதுட்டே கட்டிட்டு இருக்கா. உள்ள அவங்க முன்னாடி அழுதா அவங்க கஷ்டப்படுவாங்கன்னு இங்க அழுகுறா. அந்த ஹாஸ்பிட்டல்ல ஹீரோனோட ஃப்ரெண்ட் சூசன் நர்ஸா வேலை செஞ்சுட்டு இருக்கா. அவதான் ஹீரோயினுக்கு ஆறுதலா பக்கத்துல இருக்கா. அவளுக்கு ஹீரோனோட ஃபேமிலி பத்தின எல்லா விஷயமே தெரியும். நம்ம ஹீரோயினுமே நர்சிங் தான் படிச்சுட்டு இருந்திருப்பா. குடும்ப கஷ்டத்தினால ஃபைனல் இயர்லயே படிப்பு ஸ்டாப் பண்ணி இருந்திருப்பா. இவ்வளவுதாங்க ஹீரோனோட ஃபேமிலி. ஒரு சாதாரண ஏழ்மை நிலையில உள்ள குடும்பம். பணத்துக்காக சின்ன தகுதித்தெல்லாம் பண்ணுவாங்க. கஷ்டத்திலே இருந்தாலும் அழுது புலம்பிட்டு இருக்காம அவங்களும் சிரிச்சு பக்கத்துல இருக்கிறவங்களையும் சிரிக்க வச்சிருவாங்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் லியாவோட கல்லறையில் நின்று அவளுக்கு அஞ்சலி செலுத்திட்டு இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா இந்த கண் இல்லாத வாழ்க்கைக்கு அவன் பழகிக்கிட்டான். லியாவோட கல்லறையை அவன் சோகமா தொட்டு பார்த்துட்டு இருக்கா. அப்போ பக்கத்துல இருக்கிற ஜான் இருந்துட்டு, தியான் உன்கிட்ட வேலைக்கு இருக்கிறதுனால நான் நீ சொல்றபடி தானே கேட்டு நடக்கிறேன். பதிலுக்கு ஒரு ஃப்ரெண்டா எனக்கு இருக்கிற ஒரே ரெக்வெஸ்ட், தயவு செஞ்சு கண் ஆபரேஷன் பண்ணிக்கோ. நீ இதை சாதாரணமா விட்டேனா பின்னாடி நீ இந்த உலகத்தை பார்க்கணும்னு நினைச்சேனா கூட முடியாம போயிடும். போன முறையே டாக்டர் என்ன சொன்னாரு, எவ்வளவு சீக்கிரம் ஆபரேஷன் பண்றியோ அவ்வளவு சீக்கிரம் உனக்கு நல்லதுன்னாருல. வேண்டாம், எனக்கு இந்த உலகத்தை பாக்குறதுக்கு விருப்பம் இல்ல, இது எனக்கான தண்டனை, நான் இப்படியே இருந்துக்கிறேங்க. என்னடா தண்டனை? அது ஒரு ஆக்சிடென்ட், நான் கவனமா
இருந்திருந்தேன்னா அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்காது இல்ல. டே அந்த ஆக்சிடென்ட்னால நீயும் தான் பாதிக்கப்பட்டிருக்க, புரிஞ்சுக்கோ, நீ பழைய மாதிரி மாறுடா, சிரிடா. எங்கடா போனா அந்த பழைய தியான்க? எங்க ஜான் பேசிட்டே இருக்க ஹீரோ என்னானா அந்த கலரையே தான் தொட்டு பார்த்துட்டு இருப்பான். இவன் கடைசியா லியாக்கு ஒரு செயின் பிரசன்ட் பண்ணியிருந்திருப்பான்ல, அது அந்த கலரை மேலதான் இருந்திருக்கும். இவன் கை தவறி அதை கீழே தள்ளி விட்டுறான். அப்புறமா அதை தடவி தடவி தேடிட்டு இருப்பான். எங்க தெரியும் செயின் கிடைக்காதனால ஜான் நெக்லஸ் எடுத்து கொடுங்க, அப்ப நான் சொன்ன எதையுமே நீ கவனிக்கல அப்படின்னு அவன் கோவமா செயினை தேடி பிடிச்சு, இந்தாங்க சார் உங்க காதலியோட செயினை பத்திரமா வச்சுக்கோங்க, உங்ககிட்ட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்ததே வேஸ்ட்னு அவன் கோச்சிட்டு முன்னாடி போயிடுறான். இப்போதைக்கு ஹீரோட கம்பெனி பொறுப்பு எல்லாத்தையுமே ஜான் தான் பாத்துக்கிறான். அவன் ஹீரோக்கு அசிஸ்டன்ட் மட்டும் இல்ல, நல்ல ஃப்ரெண்டும் தான். ஃப்ரெண்டா இருந்தும் அவன் நல்லது சொல்லி பார்த்துட்டான், அசிஸ்டன்டா இருந்தும் நல்லது சொல்லி பார்த்துட்டான். எங்க ஹீரோ அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா வெளி உலகத்தை பாக்குறக்கே விரும்பல. இருந்தாலும் இப்போ அவனை பத்தின தப்பு தப்பான ரூமர்ஸ் எல்லாம் வருது. ஆக்சிடென்ட்க்கு அப்புறமும் அவர் வெளியிலேயே வரல, இது வரைக்கும் பிசினஸ் மீட்லயும் கலந்துக்கல, பிரஸ் மீட்லயும் கலந்துக்கல, புதுசா பிசினஸ் டீலும் அவர் பேசுறது இல்ல. முன்னெல்லாம் ஆக்டிவா இருந்த ஒரு பிசினஸ்மேன் ஏன் வீட்டுக்குள்ள முடங்கி போகணும்னு பலவிதமா அவனை பத்தி கட்டுக்கதைகள் உலாவிட்டு இருக்கு. ஆல்ரெடி உள்ள பிசினஸ்ல உள்ள ஷேர் வேல்யூஸ் எல்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டு தான் வந்துட்டு இருக்கு. ஏதோ ஜான் ரொம்ப நாளா பேசி ஹீரோவை மாத்தினதுனால இப்போதைக்கு அவன் ஒரு பிரஸ் மீட்ல மட்டும் கலந்துக்கிறேன் இருக்கான். ஆனா கண்ணு தெரியாதுங்கிற அந்த அதிர்ச்சிகரமான தகவல் இத்தனை நாளைக்கு அப்புறம் வெளியில தெரிய வந்துச்சுன்னா அது சரியா இருக்காதுங்கிறதுக்காக சமீப காலமா பிசினஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாதனாலதான் தியான் ஒதுங்கி இருக்காரு. மத்தபடி அவர் கம்ப்ளீட்லி ஆல் ரைட்னு காட்டிக்கிறதுக்காக ஒரு பிரஸ் மீட்டுக்கு அரேஞ்ச் பண்றாங்க. அது ஹீரோவோட மால்ல தான் நடக்குது. சோ நைட்ல மால் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா இவன் அங்க நடந்து பழகி இருப்பான். இது இத்தனை ஸ்டெப்ஸ்ல தான் நடந்து போகணும், இப்படி திரும்பினா இந்த லொகேஷன் அப்படிங்கிற அளவுக்கு அவன் ரொம்ப ப்ரிப்பேர்டா ஆயிருந்திருப்பான் கடந்த கொஞ்ச நாட்கள்ல. ஜான் வந்துட்டு என்ன பாஸ் மீட்டிங் போலாமாங்க, அவனும் தயார்னு சொல்லிட்டு மால்குள்ள என்டர் ஆகுறாங்க. அவன் ஸ்டெப்ஸ் கவுண்ட் பண்ணிட்டே தான் வருவான். கரெக்டா எல்லா இடத்துலயும் ஷைனிங்கா இருக்கிற மார்பிள் ஒரு இடத்துல மட்டும் ரஃபா இருக்கும். அதுல இருந்து திரும்பவும் ஸ்டெப்ஸ் கவுண்ட் பண்ணுவான். அதுக்கு தகுந்தாப்புலதான் அங்க எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸுமே இவங்க ஆல்ரெடி பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. ரொம்ப நாள் கழிச்சு பிசினஸ்மேன் தியான பாக்குறதுனால பிரஸ்காரங்களும் வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. ஹே இன்னும் அவர் அதே ஹேண்ட்ஸமோட தான் இருக்காரு அப்படின்னு சில பத்திரிகைக்காரங்க எல்லாம் அவனோட வாக்கிங் ஸ்டைல, அவனோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல, அவனோட அப்பியரன்ஸை நோட் பண்ணிட்டு இருக்க. ஒரே ஒரு ரிப்போர்ட்டர் மட்டும் ஹீரோட கண்ணாடியை வித்தியாசமா பாக்குறான். இந்த கண்ணாடி வெறும் கூலிங் கிளாஸ் மட்டும் தானா இல்ல வேற எதுவும் இதுக்கு பின்னாடி காரணம் இருக்குமான்னு தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக வேணும்னே ஹீரோ நடக்கிற பாதையில குறுக்கால வந்து நிக்கிறான். ஹீரோவும் அவனோட ஸ்டெப்ஸை கவுண்ட் பண்ணிட்டே நடந்து வந்துட்டு இருக்கான். அங்க யாரோ இருக்கிறாங்கன்னு தெரியுது, ஆனா ரிப்போர்ட்டர் தான் தன்னை செக் பண்றதுக்காக நிக்கிறாங்கிறது ஹீரோக்கு தெரியல. அதுக்குள்ள ஜான் இதை நோட் பண்ணிடுறான். அவன் இருந்துட்டு கையில சொடக்கு போட்டு சவுண்ட் எழுப்ப ஹீரோக்கு தெரிஞ்சு போயிடுது ஜான் ஏதோ தனக்கு எச்சரிக்கை பண்றான்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டர் தோல் மேலேயே கை போட்டு, எனக்கு எப்பவுமே இடையில யாராச்சும் குறுக்கால வந்தாங்கன்னா அப்பவும் பிடிக்காது இப்பவும் பிடிக்கிறது இல்லங்கிறான். அடுத்து அந்த ரிப்போர்ட்டர் அசால்ட்டா கண்டுக்காம அங்க பியூட்டி செக்ஷன்ல இருக்கிற ஒரு சேல்ஸ் பொண்ணு கிட்ட போய், லாஸ்ட் 6 monthsல நீங்க பயங்கரமா சேல்ஸ் பண்ணதுனால கம்பெனி சார்பில் உங்களுக்கு இன்கிரிமெண்ட் கொடுக்கறோம்னு அவ பேர் சொல்லி அவளை கங்க்ராச்சுலேட் பண்ண, ஹே அப்போ தியான் இத்தனை நாளா பிசினஸ்ல எல்லாம் இன்வால்வ் ஆகாம இருந்தாரு, அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைச்சிட்டு இருந்தோம். பட் இங்க இருக்கிற ஒரு சின்ன எம்ப்ளாயி கூட தெரிஞ்சு வச்சிருக்காருன்னா அவர் இன்னும் பழைய தியானா தான் இருக்காராட்டு இருக்குன்னு அவங்க எல்லாரும் ஆச்சரியமாக, ஜானும் இதைத்தானே எதிர்பார்த்தேன்னு அவன் குதூகலமா இருக்கான். ஆனா தனக்கு தான் ஹீரோட மால்க்கு நம்ம ஹீரோனும் அவன் ஃப்ரெண்டு சூசனும் வந்திருப்பாங்க. சூசன் நர்ஸ் தானே, அவ சில விஐபி பேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப கேர் எடுத்து கவனிச்சுக்கவும் அவங்க அங்க இருந்து போகும்போது கிஃப்டா ஏதாச்சும் கொடுத்துட்டு போவாங்க. மோஸ்ட்லி அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் கிஃப்ட் கூப்பன் கார்டா தான் இருக்கும். அதை வச்சுதான் பர்ச்சேஸ் பண்றதுக்காக இந்த மால்க்கு வந்திருப்பாங்க. மேக்ஸிமம் எல்லா பர்ச்சேஸுமே முடிஞ்சிருது. விஐபி செக்ஷன்ல ஸ்பா கார்டை யூஸ் பண்றதுக்கான ஒரு ஸ்பெஷல் கூப்பன் மட்டும் தான் பேலன்ஸ். சூசனுக்கு டியூட்டிக்கு டைம் ஆகுங்கிறதுனால இந்த கூப்பனை நீ யூஸ் பண்ணிக்கோ, ஏன்னா இப்ப மசாஜுக்கு போனோம்னா எப்படியும் 2 மணி நேரம் ஆயிடும், நான் கிளம்புறேங்க. இன்னும் கூப்பனை வாங்கி பாப்பான். விவிஐபி செக்ஷன்ல 2 மணி நேரத்துக்கு $2000 சார்ஜ் பண்றாங்க. அங்க இருந்து அவளுக்கு ஃப்ரீ கார்டு கிடைச்சிருக்கு. சந்தோஷத்துல சூசனை ஹக் பண்ணி கிஸ் பண்ணிட்டு ஸ்பா ரூம் தேடி போயிட்டு இருக்காங்க. இப்படி 2 பேரும் பேசிட்டு போறதே ஹீரோ பின்னாடிதான். ஹீரோக்கு ஹீரோனோட வாய்ஸ கேட்கவும் ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அவன் அறியாமையா அவன் இல்லையா அப்படின்னு சொல்றான். சூசனை கிளம்பிடுறாளா. ஹீரோயினும் ஸ்பாக்கு போக போற சந்தோஷத்துல பாட்டு பாட ஆரம்பிக்கிறா. லியாவும் நல்லா பாடுவா இல்ல. ஹீரோக்கு திரும்பவும் லியா பாடுற மாதிரியே ஃபீல் ஆகறனால இவன் அப்படியே அந்த வாய்ஸை கேட்டுட்டு அவ பின்னாடியே போயிட்டு இருக்கான். அதுக்குள்ள ஸ்பாரமும் வந்துடுது. ஹீரோயின் கூப்பன் கார்டை காட்டவும் அவங்க டவல் பாத்ரூம் எல்லாம் கொடுத்து, மேடம் ஃபர்ஸ்ட் நீங்க குளிச்சுட்டு வந்துருங்க, அதுக்குள்ள உங்களுக்கு மசாஜுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறோம்னு சொல்லவும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அந்த ரூம்குள்ள போறா. வெளியில் நிக்கிற இன்சார்ஜ் பொண்ணுக்கு பக்கத்து கஸ்டமர் ரூம்ல இருந்து ஒரு கால் வரவும், சரி இவங்க குளிச்சுட்டு வரக்கு டைம் ஆகலான்னு சொல்லிட்டு இவ அந்த செக்ஷனை விட்டுட்டு கிளம்பி போறா. அப்பதான் ஹீரோ அங்க உள்ள என்ட்ரி கொடுக்குறான். அவனுக்கு வந்ததுமே தெரிஞ்சிச்சு இது ஸ்பா ரூம்னு. நான் ஒரு முட்டாள், ஏதோ அந்த பாட்டை கேட்டுட்டு இவ்வளவு தூரம் வந்ததே தப்பு அப்படின்னு அவன் திரும்பி போற சமயத்துல பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்க ஹீரோயின் திரும்பவும் பாட்டு பாடுறா. அதுவும் லியா கடைசியில சாகருக்கு முன்னாடி பாடி இருப்பாள்ல அந்த லவ் சாங்கு. சோ இவனால அடுத்த ஸ்டெப் எடுத்து கூட வைக்க முடியல. இன்னும் பாட்டை நல்லா கேட்கணும் அப்படிங்கறதுக்காக உள்ள வந்துட்டே இருக்கான். மசாஜ் ரூமுக்கு வெளியில ஒரு கிளாஸ் விண்டோ இருக்கும். அங்க நின்னுட்டு கண்ணாடியெல்லாம் கழட்டி எமோஷனலா பாட்டை ஃபீல் பண்ணிட்டு இருப்பானா. அப்ப பாத்ரூம்ல இருந்து வந்த ஹீரோயின், இதே தண்ணி தான் நம்ம ஊர்லயும் வந்துச்சானா அங்க குளிச்சப்ப இப்படி இல்லையேன்னு அவ கட்டின டவல் எல்லாம் கழட்டிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாளா. அப்பதான் எதுக்காப்புல
கிளாஸ் விண்டோ பாக்குற அங்க ஹீரோ நின்னுட்டு இருக்கான். அவளுக்கு உள்ள இருந்து பாக்கவும் எப்படி இருக்குன்னா ஹீரோ அவளதான் பாத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. அவன் எமோஷனலா பாட்டை கேட்டு ஃபீல் ஆகி நின்று இருப்பான்ல, அது கூட இவளை பாத்துட்டு நிக்கிற மாதிரிதான் இவளுக்கு புரியுது. இவ அதிர்ச்சியில அவசர அவசரமா டவலை கட்டிட்டு எவன்டா இவன் பொம்பளை பொறுக்கி பொண்ணுங்க குளிக்கிற இடத்துக்கு வந்திருக்கான் அப்படின்னு கெட்ட கெட்ட வார்த்தையில ஹீரோவை திட்ட ஆரம்பிக்க அப்பதான் ஹீரோக்கு ரியலைஸ் ஆகுது பாட்டை கேட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இன்னொருலியா இப்படி எல்லாம் பேச மாட்டா அப்படின்னு. அவன் அப்படியே கழட்டின கண்ணாடி திரும்பவும் மாட்டிட்டு அங்க இருந்து கிளம்ப பாப்பானா இவளுக்கு இன்னும் டென்ஷன் ஆயிடுது. டே எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி கிளம்ப போறியான்னு இவ விண்டோ திறந்துட்டு வந்துட்டு அவன் கை பிடிச்சிட்டு எங்கடா போற, எதனாண்டா பார்த்த, யாருடா நீ, உனக்கு சாராவை பத்தி தெரியாதுல, உன்னை என்ன பண்றேன்னு பாருன்னு அவன் கைய பிடிச்சி முறுக்க ஆரம்பிக்க இவனுக்கா கை வலி தாங்கல. அவகிட்ட இருந்து கைய உருவதற்காக இவன் வேகமா இழுக்கவும் இவன் இன்னுமே இவன் பக்கமா வந்தாடுறா. அவ கீழே விழக்கூடாதுங்கிறதுக்காக இவன் ஒரு கையால் அவளை பிடிப்பானா அது ஹக் பண்ற மாதிரி ஆயி போயிடுது. ஹீரோனும் ஐயோ முதல்ல என்ன முழுசா பார்த்தா இப்ப என்ன கட்டி பிடிச்சிட்டானேன்னு அவ ஹீரோ முதுகுல குத்திட்டு யாராச்சும் உதவிக்கு வாங்கன்னு கத்தா அதுக்குன்னு இன்சார்ஜ் லேடி அங்க வந்து ஜிஎம் நீங்க என்ன இங்க பண்றீங்கன்னு கேட்க ஹீரோன் வந்துட்டு என்னது இந்த பொறுக்கிதான் இந்த மாலோட ஜிஎம்மா, அப்ப விஐபி மசாஜ் ரூம்னு கூப்பிட்டு வச்சு உங்க பாஸ் பொண்ணுங்களை முழுசா பாப்பாரு, அதுக்கு கூட்டி கொடுக்கற வேலையை தான் நீ பாக்குறியாமா, இது மட்டும் தான் பண்ணீங்களா இல்ல உள்ள எதுவும் கேமரா கிட்ட பிக்ஸ் பண்ணிருந்தீங்களா, உங்களை எல்லாம் சும்மாவே நான் விட மாட்டேன் அப்படின்னு அவ கத்திட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு அவங்கள்ட்ட என்ன பேசணுமோ பேசி அனுப்பிச்சு வச்சிருங்கன்னு இன்சார்ஜ் லேடிட்ட சொல்லிட்டு அவன் அங்க இருந்து நகர்ந்து வந்துடுறான். மேடம் மசாஜ் ஸ்டார்ட் பண்ணலாமாங்க, மசாஜ் ஸ்டார்ட் பண்ணும் ஆனா அது எனக்கு இல்ல உங்க பாஸுக்கு, முதல்ல என் ட்ரெஸ் எங்கன்னு அவ தேடி புடிச்சு போட்டுட்டு வரதுக்குள்ள ஹீரோ பிரஸ் மீட் நடக்கிற இடத்துக்கு வந்திருப்பான். ஸ்டார்டிங்ல ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு வந்ததுதான், மீதி எல்லாம் ஜான் தான் கவனிச்சிட்டு இருப்பான். இப்போ இவன் அங்க நின்று அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கவும் ஹீரோ அவனை மேல இருந்தே பாத்துட்டு இத வரண்டா உனக்கு மசாஜுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ வேகமா ஹீரோ நெருங்கலான்னு ஓடி வர அதுக்குள்ள செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் மேடம் அவர் எங்க பாஸ், அவரை நீங்க தொந்தரவு பண்ண கூடாதுன்னு அவளை புடிச்சு வச்சிடறாங்க. என்னடா பாஸ் போஸ்ன்னு என்ன பயம் கொடுத்துறீங்க, எங்க அம்மா விட்டு ஒரு சூனியத்தை ஏவி விட்டோன்னா இந்த மொத்தமாலும் தீ பிடிச்சி எரிஞ்சிரும் அப்படின்னு அவ செக்யூரிட்டி கார்டை தள்ளி விட்டு அவர் தெரியாம அங்க உள்ள ஒரு கிளாஸ் பீஸ் மேல மோத அந்த கிளாஸ் பீஸ் ஹீரோ பக்கமா தான் விழுக வரும். ஜஸ்ட் மிஸ், அவன் லேசா நகரவும் அவனுக்கு அடிபடாம போயிடுது. ஆனா கடைசி செகண்ட்ல தான் அவன் நகர்ந்திருப்பானா முன்ன சந்தேகமா பார்த்த ரிப்போர்ட் இருந்துட்டு இவருக்கு கண்ணு தெரியல, அதனாலதான் அந்த கிளாஸ் பீஸ் விழுகும் போது அவர் ரொம்ப நேரமா ரியாக்ட் பண்ணாம இருந்தாரு. இந்த கண்ணாடி கூட அவருக்கு கண்ணு தெரியலன்னு மறைக்கிறதுக்காக தானே அவன் ஒரு பொருளைய கலப்ப பக்கத்துல நிக்கிற ஹீரோ டென்ஷன் ஆயிடுறா. நீங்க எல்லாம் முட்டாளுங்களாடா, அவனுக்கு நல்லா கண்ணு தெரியும், அதுக்கு நான் கேரண்டி, அந்த முட்டை கண்ணு ரெண்டையும் வச்சு அவன் எப்படி பார்த்தாங்கிறது எனக்கு தான் தெரியும் அப்படின்னு ஹீரோக்கு நல்லா கண்ணு தெரியுங்கிறதுக்கு இவ்வளவு அஷூரன்ஸ் கொடுக்க அதுக்குள்ள ஜான் இடையில புகுந்து ஹீரோனை பார்க்க முதல்ல அதிர்ச்சியாவா அப்புறம் பாஸ் யார் இந்த பொண்ணுங்க தெரியலடா, எப்படியாச்சும் அந்த பொண்ணை கொஞ்சம் கிளியர் பண்ணி விடு, அவ கத்துனாலே எனக்கு காது விழிக்குதுன்னு சொல்ல ஜான் அதுக்குள்ள ஹீரோனை அந்த பக்கமா நகர்த்தி கூட்டு வந்து 2 செக்யூரிட்டி கார்டை விட்டு ஹீரோனை மால்ல இருந்து 100 அடி தூரத்துல தள்ளி விட்டுட்டு போறாங்க. ரிப்போர்ட்டர் கேங்ல காசி கார்னர்ல எழுதிருக்குனே ஒரு 4-5 ரிப்போர்ட் இருந்திருப்பானுங்க. அவனுங்க மட்டும் ஹீரோனை பார்த்துட்டு வந்து மேடம் நீங்க எப்படி தியானுக்கு நல்லா கண்ணு தெரியும்னு சொன்னீங்க, அதை எப்படி நான் ஏன் வாயால சொல்லுவேன், மேடம் நீங்க தான் சொல்லி ஆகணும், அதுக்காக வேற யாரையாச்சும் நாங்க கூட்டிட்டு வர முடியுங்க. ஹீரோனும் ஹீரோ மேல உள்ள கோவத்துல இந்த மால் சரியே கிடையாது, அதுலயும் அங்க மசாஜ் ரூம்னு சொல்லிட்டு என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு, அங்க எனக்கு தெரிஞ்ச ஏதோ ரகசிய கேமரா இருக்குன்னு நினைக்கிறேன், பொண்ணுங்களில எப்படி எப்படியோ படம் எடுத்து டைம் பாஸ்க்கு போட்டு பாக்குற ஆள் தான் இந்த மாலோட ஜிஎம், அவருக்கு போய் கண்ணு தெரியலங்கிறீங்களே நான் என்னத்த சொல்லுவேன்னு அவ அழுது புலம்பிட்டு அங்கிருந்து போயிடுறா. என்னடா இந்த பொண்ணு சொல்ற கதையெல்லாம் உண்மையா என்னங்கிற மாதிரி பத்திரிக்கைக்காரங்க எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அன்னைக்கு ஈவினிங் ஹீரோவும் ஜானும் வீடு திரும்பவும் தியான் லியாக்கு கூட பிறந்தவங்க யாராச்சும் இருக்காங்களான்னு கேட்க இல்ல அவ ஒரே பொண்ணு தான், இன்னைக்கு மால்ல வந்து ஒரு பொண்ணு பிரச்சனை பண்ணுச்சுல, அவ ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட எல்லாம் நம்ம மாலோட ஸ்பா ரூமை பத்தி தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கா, எப்படியோ அந்த ரிப்போர்ட்டர்ஸ்க்கு எல்லாம் பணம் கொடுத்து அவங்கள சரி கட்டி முடிக்கிறதுக்குன்னு போதும் ஆயிடுச்சு, அப்படி அந்த பொண்ணு என்ன பண்ண உமல உள்ள மொத்த வன்மத்தையும் கக்கிட்டு போயிருக்காங்க, ஏதோ நான் பார்த்தேன்னு சொன்னுச்சு, ஆனா என்னத்தை பார்த்தேன்னு தான் எனக்கு தெரியல, எனக்கு வேற கண்ணு தெரியும்னு அஷூரன்ஸ் கொடுத்துச்சு அந்த பொண்ணு, சோ நான் ஏதோ தப்பா பாத்திருக்கேன்னு நினைக்கிறேன், மேற்கொண்டு அந்த பொண்ணு இந்த இன்ஃபர்மேஷனை யார்கிட்டயும் ஸ்ப்ரெட் பண்ணி விடாம நீ பாத்துக்கோன்னு சொல்லவும் சரி பாஸ் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஜான் ஒரு 2 நாள்ல ஹீரோயின் யாரு என்னன்னு தெரிஞ்சுட்டு அவளோட ஊருக்கே வந்துடுறான். அங்க அவங்க அம்மா முன்னாடி நான் இந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனில ஒர்க் பண்றேன்னு சொல்லவும் இன்னைக்கு வசமான ஒரு கை சிக்கி இருக்குன்னு, வாங்க சார் உங்களுக்கு எப்படி எங்களோட ஃபேரி கார்டை பத்தி தெரிஞ்சது, சரி எப்படி தெரிஞ்சுதா என்ன, உங்களுக்கு நல்ல நேரம் அதனால தான் என்ன தேடி வந்திருக்கீங்க, புதுசா எதுவும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்களா, எதுவும் ஷேர் வாங்க போறீங்களா, எங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்களா, அதுக்கு உங்களுக்கு நேரம் சரியா இருக்கா என்னன்னு நான் கணிச்சு சொல்லணுமாங்க, இல்ல அதெல்லாம் வேண்டாம், உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு கேட்க பொண்ணு மட்டும் இல்ல ஒரு பையனும் இருக்கான், ஆமா குறி சொல்றவங்ககிட்ட நீங்க என்ன இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேக்குறீங்க, அப்ப உங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரே ஒரு பையன் மட்டும்தான், ஆமா அப்படின்னு அவங்க சொல்லவும் சரி மேடம் உங்க பொண்ணு 2 நாளைக்கு முன்னாடி எங்க மாலுக்கு வந்தா அங்க ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சுங்க, ஹீரோன் ஏற்கனவே அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிருப்பாளாட்டு இருக்கு, அவங்க இருந்துட்டு ஓஹோ சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அது அப்படின்ட்டு ஃபேரி கார்டு பக்கத்துல இருந்து அந்த சாமியோட ஆயுதமான உடன் வாள் எடுத்துட்டு வந்து ஏண்டா என் பொண்ணு முழுசா பாத்துட்டு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்றியா அப்படின்னு அவனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்குன்னு ஹீரோன் அங்க ஓடி வந்து அம்மா இந்த ஆளு எதுக்குமா அடிச்சிட்டு இருக்கு, இவன் தாண்டி அந்த மால் ஓனர்னு சொன்னதுல உன்ன கூட பார்த்தான்ல அவனுக்கு நம்ம ஃபேரி கார்டோட ஆயுதத்தை வச்சு பாடம் கத்து கொடுத்துட்டு இருக்கேன், அம்மா இந்த ஆள் அந்த மால்ல தான் இருந்தா
தான், ஆனா என்ன பார்த்தது இவன் கிடையாது, இவனோட பாஸ். அம்மா தாய்களா, 2 பேரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்க விஷயத்த பத்தி கிளியர் பண்ணிட்டு போலான்னு தான் வந்தேன். எங்க பாஸ் எதையோ பார்த்தாருங்கிறீங்க, ஆனா அவர் எதையுமே பார்க்கல. உங்களுக்கு நம்பிக்கை வரணும்னா இது இந்த ஃபேரி கார்டு முன்னாடி வேண்டாம் சத்தியம் பண்ணட்டுமான்னு. கடவுளே, என் பேரு ஜான், நான் சொல்றது எல்லாமே உண்மை. எங்க பாஸ் இவங்க நினைக்கிற மாதிரி எதையும் பார்க்கலங்க. அம்மா இவன் பொய் சொல்றாமா, இவன் பாஸ் எல்லாத்தையும் பார்த்தாமா அப்படின்னு ஹீரோயின் அவங்க அம்மாவோட காதுக்குள்ள சொல்லவும் உன்னை ஜான் திரும்பி, மிஸ் சாரா, சரி நீங்க சொன்ன மாதிரியே எங்க பாஸ் எதையோ பார்த்ததாவே வச்சுக்கலாம். அப்படி அவர் பார்த்ததுங்கிற விஷயத்தை இனிமே நீங்க யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. அதுக்கு நான் 1 லட்சம் ரூபாய் பணம் தரேன்னு சொல்லவும் ஹீரோயினுக்கும் அவளோட அம்மாவுக்கும் எவ்வளோ ஒருத்தர் நம்மள ட்ரெஸ் இல்லாம பார்த்தாங்கிற விஷயத்த மத்த எல்லார்கிட்டயும் சொன்னா நம்மளுக்கு தானே கேவலம், நம்ம எதுக்கு அதை சொல்ல போறோம், அதுக்கு எதுக்கு இவனுங்க பணம் கொடுக்குறேன்னு சொல்றானுங்கன்னு. சரி இதான் சந்தர்ப்பம், பணத்தை கறந்துட வேண்டியதானு ஹீரோயின் அம்மா டிராமா பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. என்னது, என் பொண்ணு முழுசா பார்த்துட்டு வெறும் 1 லட்சம் தான் தருவீங்களா? என் பொண்ணை பார்த்தா அவ்வளவு சீப்பாவா தெரியுது, அவளோட அழகுக்கும் அவளோட ஷேப்புக்கும் நீ சொல்ற அமௌண்ட் ரொம்ப கம்மி. சரி நீங்க எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க? ஹீரோயின் வந்துட்டு, அம்மா அந்த ஆள் இறங்கி வரான், விட்டுறாத அப்படிங்கிற மாதிரி கண்ணு காட்ட, என் பொண்ணை பாருடா, வெறும் 23 வயசு பொண்ணுதான், இன்னும் அவளுக்கு கல்யாணம் நடக்கல. அன்னைக்கு உன் பாஸ் முழுசா அவளை பார்த்ததுல இருந்து அவ ரூமை விட்டு வெளியிலவே வரல. எவ்வளவு மன உளைச்சல் இருக்கான்னு தெரியுமா? அதுலயும் என் பொண்ணு மத்தவங்கள மாதிரி சாதாரண கனவுகளோட வாழ்றவ கிடையாது, நர்ஸ் ஆகணுங்கிற உயர்ந்த கொள்கையோட வாழ்ந்துட்டு இருக்கா. இன்னும் படிப்பை கூட முடிக்கல, அதுக்குள்ள என் பொண்ணோட மனசை மொத்தமா முடக்கிட்டீங்களே. அன்னைக்கு அப்படி ஒரு அசிங்கம் நடந்ததுக்கு அப்புறமா இனிமே அந்த புனிதமான நர்ஸ் ட்ரெஸ் கூட போடுறதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு அவ எப்படி ஃபீல் பண்றான்னு தெரியுமான்னு இவங்க இல்லாத கதையெல்லாம் சொல்ல ஹீரோயினும் அவங்க அம்மா சொல்ற ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் தகுந்தாப்புல மூஞ்சிய மாத்தி ரியாக்ஷன் கொடுக்குறா. ஜானுக்கு நல்லாவே தெரியுது இவங்க பணத்துக்காக தான் இப்படி ஆக்ட் பண்றாங்கன்னு. அதுல ஹீரோயின் நர்சிங் படிச்சிருக்கான்னு தெரிய வரவும், உங்க பொண்ணு நர்ஸா? இல்ல ஃபைனல் இயர் இன்னும் கம்ப்ளீட் பண்ணலன்னு சொல்லவும், உங்க பொண்ணு ஃபைனல் இயர் கம்ப்ளீட் பண்றதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். அவ நர்சிங்கே முடிக்கலனாலும் என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபுல் டைம் கேர் டேக்கரா இருந்தானா நீங்க எதிர்பார்க்கறதை விட அதிகமா சம்பளம் தரங்க. ஹீரோயின் வந்துட்டு, அம்மா இவனே முட்டாளா இருக்கானா, இவன் ஃப்ரெண்டு இவனை விட முட்டாளா இருப்பான். 1 மாசம் கேர் டேக்கரா இருந்துட்டு அங்கிருந்து எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு வந்துடுறேங்க. சரிப்பா, 1 மாசத்துக்கு என் பொண்ணுக்கு எவ்வளவு சம்பளம் தருவீங்க? 1 லட்சம் ரூபாய். அதுலயும் உங்க பொண்ணோட வேலையை பார்த்து அடுத்த மாசமே 20,000 ரூபாய் கூட்டி தரேன்னு சொல்ல நீங்க சொல்றதெல்லாம் எப்படி நம்புறதுன்னு கேட்கவும், இப்பவே உங்க பொண்ணுக்கு வேலை தரதா ஒரு அக்ரிமெண்ட் ரெடி பண்ணி தரேன்னு இவன் கையோட கொண்டு வந்த சில பேப்பர்ஸ்ல எல்லாம் ஹீரோயின் கேர் டேக்கரா அவன் சொல்ற ஒரு நபரோட வீட்டுல வந்து தங்கி வேலை செஞ்சா இவ்வளவு சம்பளம் தரதா சைன் பண்ணி கொடுக்கவும் ஹீரோயின் அந்த டாக்குமெண்ட்டை படிச்சு பாக்குறாமா. இவன் எழுதிருக்கிறது எல்லாமே ஒரிஜினல். சரியான போண்டா கோழி, மொத்தமா ஆப்கணும்னா இவனை வச்சு பிரியாணியே போட்டுடலாம். நானும் கையெழுத்து போட்டுட்டுமாங்க. போடுன்னு அவங்க அம்மாவும் கை காட்ட இவனும் கையெழுத்து போட்டு, எப்பத்துல இருந்து நான் வேலைக்கு ஜாயின் பண்றதுங்க? நாளைக்கே கூட நீங்க வந்துடலாம், உங்களை வந்து நான் பிக்கப் பண்ணிக்கிறேன். அப்புறம் மேடம், அன்னைக்கு மால்ல நடந்த விஷயத்த நீங்க யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுங்க. அதே எதுக்குடா நாங்க திரும்ப போய் எல்லார்கிட்டையும் சொல்ல போறோம் அப்படின்னு. ஆஹா, இனி நாங்க யார்கிட்டையும் சொல்ல மாட்டோம்னு அவங்க வாய்க்கு ஜிப்பெல்லாம் போட்டு காட்டுறாங்க. அடுத்த நாளைக்கு ஜானு வந்து ஹீரோனை ஹீரோட வீட்டுக்கு கூட்டு வந்துடுறான். ஹீரோவை தான் அவனோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி இருந்திருக்கான். ஹீரோனுக்கா ஹீரோட வீட பார்க்கவும், இவ்வளவு பெரிய வீடா, அதனாலதான் அவ்வளவு சம்பளம் தரேன் இருக்காங்க. ஆனா என்ன பண்றது, இவ்வளவு பெரிய வீட சுத்தி தோட்டம் இருந்து என்ன பிரயோஜனம்? உடம்புல ஏதோ உபாதை, காசு இருந்தா மட்டும் வாழ முடியாது, கேர் டேக்கர் இருந்தாதான் வாழ முடியும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருந்தாதான் நானும் வாழ முடியும்னு இவ குதிச்சு சந்தோஷப்பட்டு இருக்க. அப்ப ஜான் ஹீரோ கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டி வைக்கிறான். இதுதான் என்னோட ஃப்ரெண்டு, அவனுக்கு கண்ணு தெரியாதுன்னு சொல்ல ஹீரோனுக்கு அதிர்ச்சி. அப்ப உண்மையாவே அவர் என்ன அன்னைக்கு பாக்கலையா? நான் தான் சொன்னேன்ல திரும்ப அவரால் எதையுமே பார்க்க முடியாதுன்னு. இப்ப தெரியுது நீங்க ஏன் ஃபேரி கார்ட் கிட்ட அவ்வளோ தைரியமா சத்தியம் பண்ணீங்கன்னு. கொஞ்சம் நகர்ந்துக்கோங்க, இனிமே உங்க ஜிஎம் நானே நேரடியா ஹேண்டில் பண்ணிக்கிறேன், எனக்கு அவரை பார்த்து பயம் இல்லைன்னு இவ ஹீரோட கையை அவளாவே குலுக்கிட்டு, சார் என் பேரு சாரா, இனிமே நான் தான் அவங்களோட கேர் டேக்கருங்க. ஹீரோ அவளோட கையை உதறி விட்டு, ஜான் எதுக்கு இந்த பொண்ணு இங்க கூட்டிட்டு வந்தேன்? நான் அன்னைக்கே சொன்னேன் இந்த பொண்ணு நியூசன்ஸ்னு. இல்ல பாஸ், இந்த பொண்ணுக்கும் நர்சிங் பேக்ரவுண்ட் தான், இது வரைக்கும் அந்த எந்த கேர் டேக்கரையுமே உங்களுக்கு பிடிக்கல, அவங்களுக்கும் உங்களை வச்சு எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. ஆனா இந்த பொண்ணுக்கும் இந்த பொண்ணு குடும்பத்துக்கும் எல்லாத்தையும் சமாளிக்கிற சக்தி இருக்கு, அதை நானே என் கண்ணால நேரடியா பார்த்தேன். ஜான் இந்த பொண்ணு வேண்டாம், அவ பேசுறதே எனக்கு பிடிக்கலங்க பாஸ். அந்த பொண்ணும் அவங்க அம்மாவும் பேசுறதுதான் ஒரு மாதிரி இருக்கும், ஆனா ரொம்ப இன்னசென்ட்டானவங்க. கொஞ்ச நாள் போனுச்சுன்னா உங்களுக்கே பிடிக்க ஆரம்பிச்சிரும். ப்ளீஸ் தியான்னு அவன் கெஞ்சன். சரி என்னமோ பண்ணி தொலைன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அங்க வந்து போயிடுறான். மெயினா ஹீரோயினை ஜான் இங்க கூட்டிட்டு வந்ததே அவ லியா மாதிரியே இருக்கான்ங்கிறதுக்காக தான். அது போக ஹீரோ மொத்தமா அவனோட பழைய கேரக்டரை லியா இறந்ததுமே புதைச்சிருப்பான்ல, அதை இவளால வெளியில கொண்டு வர முடியுங்கிற நம்பிக்கையில தான் இவளை கூட்டிட்டு வந்திருக்கான். நம்ம ஹீரோயின் முழுக்க இங்க வந்தது பணத்துக்காகவும் இவங்களை மொட்டையடிக்கிறதுக்காகவும் தான். இவ எப்படி அவனுக்கு கேர் டேக்கரா இருக்க போறாங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஹேவ் a nice day. Bye friends.